வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம வண்ணத்து பூச்சியும் துளசி செடியும் கதைய பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? அழகான பசுமை கிராமம். காலை சூரியன் பூமியை மெதுவாக எழுப்புகிறது. மலர்களால் நிரம்பிய ஒரு தோட்டம். துளிகள் மின்னி எங்கும் உயிர் பரவும் காட்சி. அந்த தோட்டத்தின் நடுவில் அமைதியாக நிற்கும் ஒரு சின்ன துளசி செடி. ரோஜா, செம்பருத்தி, முல்லை போன்ற மலர்கள் காற்றில் ஆடுகின்றன. ஆனால் துளசி செடி மட்டும் தனியாக, கொஞ்சம் சோகமாக. பெரிய மலர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தன. துளசி தூரத்தில் அமைதியாக நின்று யாராவது தன்னுடன் பேசுவார்களா என்று எதிர்பார்க்கிறது. காலை ஒளி தோட்டம் முழுவதும் பரவி சூழல் மேலும் அழகாகிறது. அந்த நேரத்தில் ஒரு வண்ணத்து பூச்சி தோட்டத்துக்குள் பறந்து வந்தது. அதன் சிறகுகளில் மஞ்சள், வெள்ளை கலந்த அழகான நிறங்கள் இருந்தன. வண்ணத்து பூச்சி ரோஜா மலரின் மீது மெதுவாக அமர்கிறது. ரோஜா மகிழ்ச்சியுடன் வண்ணத்து பூச்சியை வரவேற்றது. செம்பருத்தியும் முல்லையும் வண்ணத்து பூச்சியை வரவேற்றது போல இலைகளை ஆட்டின. இதையெல்லாம் தூரத்தில் நின்று துளசி செடி நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருந்தது. திடீரென வண்ணத்து பூச்சி துளசியை கவனித்து அதன் பக்கம் பறக்க தொடங்கியது. துளசி சிறு பயத்துடன் இலைகளை அசைத்தது. வண்ணத்து பூச்சி மெதுவாக துளசியின் இலை மீது அமர்ந்தது. துளசி ஆச்சரியத்துடன், அது என்கிட்டதான் வருதா அப்படின்னு நினைத்தது. வண்ணத்து பூச்சி இனிமையாய், உன்கிட்ட ரொம்ப நல்ல மனம், எனக்கு உன்னிடம் இருக்க பிடிக்கும் என்று சொன்னது. அதை கேட்ட துளசியின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அது இலைகளை மெதுவாக அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. மாலை நேரம். சூரியன் ஆரஞ்சு நிறத்தில் தோட்டத்தை ஒளிரச் செய்தது. காற்று பலமாக வீச பெரிய மலர்கள் சிரமப்பட்டன. ரோஜா, செம்பருத்தி தங்கள் இதழ்களை காக்க போராடின. ஆனால் துளசி மட்டும் அமைதியாகவும் வலிமையாகவும் நின்றது. தோட்டக்காரன் ஓடி வந்து மலர்களை கவனிக்கிறார். அந்த சமயம் துளசியின் நறுமணம் காற்றில் பரவியது. அந்த மனத்தால் காற்று மெதுவாக அமைதியானது. தோட்டக்காரன் அதிசயத்துடன் துளசியை பார்த்து, இதுதான் உண்மையான பலம் என நினைத்தார். வண்ணத்து பூச்சி மகிழ்ச்சியுடன் துளசியை பாராட்டியது. பெரிய மலர்களும் துளசியை சுற்றி வந்து மதிப்பும் பாசமும் காட்டின. துளசியின் இலைகள் பெருமையில் மிளிர்ந்தது. அடுத்த நாள் தோட்டம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் மலர்ந்தது. வண்ணத்து பூச்சி தினமும் துளசியை பார்க்க வந்து அதனை சுற்றி பறந்தது. இருவரும் இனிமையான நட்பை பகிர்ந்து சிரித்தனர். எல்லா மலர்களும் இப்போது ஒன்றாக அமைதியாகவும் நட்போடும் வாழ்ந்தன. தோட்டம் முழுவதும் வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், பசுமையான இசை. துளசி தோட்டத்தின் முக்கியமான மதிக்கப்படும் செடியாக மையத்தில் நின்றது. கதையின் மையப்பொருள்: சிறியதாக இருந்தால் மதிப்பு இருக்காது என்று யாரும் சொல்ல முடியாது. சூரியன் மறையும் போது தோட்டம் அமைதியிலும் அழகிலும் மூழ்கியது. நன்றி.